அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. நம்மள சில பேர் எப்படின்னா, அவங்களுக்கு எதிரில் உள்ளவங்க பூரா எதிரியா தெரிவாங்க, பார்க்கறதுக்கு பூரா பகையா தெரியும். குறை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில இல்லை, அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இல்லைன்னா அது மாதிரி சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு வெறுப்பை தருவதாக நீ உணர்ந்தால் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கிறாய் என்பதை அது காட்டுகிறது அப்படிங்கிறார் ஓசோ. அவர் ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கார். அங்கே ஒரு ஓய்வு விடுதியிலே தங்கியிருந்தாராம். ரொம்ப சின்ன கிராமம். அங்கே நாய்கள் ரொம்ப அதிகம். ராத்திரியான எல்லா நாயும் அங்கே வந்து மரத்தடியில் கூடிடும். வாழுன்னு குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓய்வு விடுதியில் மந்திரி ஒருத்தரும் வந்து தங்கி இருக்கார். அவருக்கு அந்த நாய்கள் குறைக்கிறது பெரிய தொந்தரவாக போச்சு. தூங்கவே முடியல. பாதி ராத்திரியிலேயே எழுந்திருச்சு இவர்கிட்ட வந்திருக்கார். அந்த சமயம் இவர் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்கார். இவரை எழுப்பி, சுற்றிலும் இவ்வளவு சத்தங்களுக்கு இடையில உங்களால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவர் சொன்னார், அந்த நாய்கள் உங்களுக்காக கூடவில்லை, உங்களை தொந்தரவு செய்யணுங்கிறதுக்காக அதுகள் இங்கே வரல. அதுகள் பத்திரிகையெல்லாம் படிக்கிறதில்ல. அதனால ஒரு மந்திரி இங்கே வந்து தங்கியிருக்காருங்கிறது அதுகளுக்கு தெரியாது. அதுகளுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அது எல்லாம் அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் ஏன் துன்பப்படுறீங்க அப்படின்னார். அது எல்லாம் குறைச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னார் மந்திரி. இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். நீங்க அதுக குறைக்கிறதை எதிர்த்து போராடாதீங்க, நீங்க அதோடு போராடுறீங்க. அதுதான் பிரச்சனையை உண்டாக்குது. பிரச்சனையை உருவாக்குறது அதோட சத்தம் இல்லை, உங்களோட போராட்டம் தான். அந்த சத்தம் உங்களை தொந்தரவு பண்ணலை. அந்த சத்தத்தினாலே நீங்களே உங்களை தொந்தரவு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அந்த சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீங்க. நீங்களாவே உங்களுக்குள்ளே ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாய்கள் குறைக்கிறதை நிறுத்தினாதான் நான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை நீங்களே உங்களுக்கு விதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் நிபந்தனையை நாய்கள் கவனிக்க போகிறதில்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் நிபந்தனை நிறைவேறினாதான் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க. அதனாலே உங்கள் நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு செய்யுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாய்கள் குறைக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுகள் சத்தத்தை நிறுத்தினாதான் தூங்குவேன் அப்படிங்கிற நிபந்தனையை விளக்குங்கள். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நமக்கு தகுந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது முடியாத காரியம். எது எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றிக்கொள்ள பழகிக்கணும். நன்றி.